ரவி மனோஜ் வெளில வாங்கடா. ஏ गाइस இன்னைக்கு சிறகடி காசி சீரியல் எபிசோட் கூப்பிடுறேன் பார்க்கலாமா? சொல்றா. எல்லாரும் வந்து நீங்க பேசாதீங்க, நீங்க வந்து வீடியோவா போட்டுருங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த மாதிரி போட முடியாதுங்க, எனக்கு காப்பிரைட்ஸ் வரும், எப்படியும் பிளாக் பண்ணுவாங்க. அதனால தான் நான் பேசுறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குனாக்கா, முத்துக்கு வந்து காலையிலே வந்து கால் பண்ணுவான் அவனோட ஃப்ரெண்டு. அவன்கிட்ட வந்து சொல்றான், டே நீ சவாரிக்கு போ, நீ அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ, என்னால் போக முடியாது, ஏன்னா இங்கே எல்லாருமே எல்லா லேடிஸும் வெளில போயிட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக 4 ஆம்பளைங்க நாங்கள் தனியாக இருக்கிறோம், நாங்கள் சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறோம், இன்னைக்கு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனும் செல்வமும் சரிடா நாங்கள் போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். இங்கே வந்து இவங்க 4 பேர் வந்து என்ன சமைக்கலாம், யார் என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாரும் வந்து ஒன்றா சந்தோஷமாக சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சமைக்க ஆரம்பித்து 4 பேருமே பயங்கர ஜாலியாக ஃபன்னாக இது பண்ணி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சமையலெல்லாம் தடபடலாம் நடக்க ஆரம்பிச்சோம். இங்கே ரோஹிணி வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுவோம். அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ நான் கேட்டேன்டி, அங்கே செல்வம் தான் போயிருக்கு, செல்வன் ஒரு டிரைவர் போயிருக்காரு, முத்துவால் வர முடியலையான்னு சொல்லிட்டு. அப்போ ரோஹிணி வந்து அப்பாடா நான் நினச்ச மாதிரியே ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு நாள் நான் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இங்கே வந்து இவங்க சமைச்சதெல்லாம் எடுத்துன்னு வந்து பரிமாறுவாங்க. இதில் மனோஜ் வந்து மோர் குழம்பு வச்சிருப்பான், அதனால நான் மோர் குழம்பு செஞ்சுருக்கேன், நான் மோர் குழம்பு செஞ்சுருக்கேன்னு சொல்லுவான். உடனே முத்து வந்து அவனை ஃபன் பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். வேறு அவங்க ஒய்ஃப் இருந்தால் நவரவே மாட்டான், என்னடா இவன் கூட வேலை செய்கிறான்னு சொன்னோடனே, ஒய்ஃப் இல்லைன்னா அப்படி தானேடா, ஒய்ஃப் இருந்தால் அதிகாரம் பண்ணின்னு இருப்பாங்க, ஒய்ஃப் இல்லைன்னா வேறு வழி இல்லை, நம்ம தான் செஞ்சாகணும், அவங்க எவ்வளோ நமக்காக செய்கிறாங்கன்றது ஒரு நாள் அவங்க இல்லைன்னா தான் புரியும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தா சாப்பாடு எல்லாமே நிறையா இருக்கும். என்னடா எல்லாமே நிறைய செஞ்சு வச்சுட்டோன்னு சொல்லிட்டு, சரி பரவாயில்ல மீதிப்பட்டா நைட்டு சாப்பிட்டுக்கலான்னு இருப்பாங்க. அப்போ பார்த்து ஒரு கெஸ்ட் வந்துருவாங்க. மனோஜ் வந்து ஒழுங்காகவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டா. அவங்க வந்து இன்விடேஷன் வைப்பாங்க. இவங்க 2 சொல்லுவாங்க, நாங்கள் தான் சமைச்சிருக்கோம் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. அவங்க இல்லை இல்லை பரவாயில்ல வேண்டான்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு அவங்களும் உட்காந்து சாப்பிட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இங்கே மனோஜ் வந்து கடுப்பாவான், என்னடா நம்ம செஞ்சு வச்சதெல்லாம் இவங்க சாப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாமே காலி ஆகிடும். உடனே இவன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவான். இப்போ முத்து வந்து நீ மற்றவங்க சாப்பிட்றது தாண்டா நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். இங்கே வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து புதுசாக ஒரு கப்புள்ஸ் காமிச்சிருக்காங்களா, சத்யாவுக்கு ஜோடியாக ஒரு பொண்ணு காமிச்சிருக்காங்களா, அவன் வந்து சத்யா கூட அந்த பொண்ணு வந்து வந்திருக்கும். இவங்க 2 பேருக்கும் ஒரு ட்ராக் அப்படியே ஓட்டுவாங்க. இவன் கரெக்டாக சத்யா போன உடனே அந்த பொண்ணோட அம்மா தான் வந்து சிந்தாமணின்றது இவனுக்கு தெரியாது. கரெக்டாக இவங்க போகும்போது தான் வந்து சிந்தாமணி வந்து அவளை வந்து பார்த்து பேசுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாமா? இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.